64,000 ரூபாயை நெருங்கியது ஒரு சவரன் தங்கம். ஒரே நாளில் 280 ரூபாய் உயர்ந்து 63,840 அதிகரிப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாததால் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். மதுரை தண்டாயுதபாணி கோயில் தட்டு காணிக்கை கோயில் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற உத்தரவு வாபஸ். கோயில் செயல் அலுவலர் தன்னிச்சையாக அறிக்கை வெளியிட்டதாக அறநிலையத்துறை விளக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. பட்ஜெட்டில் இடம்பெறப் போகும் முக்கிய திட்டங்கள் குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி இன்று பதிலளிக்கிறார். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுகவின் புதிய அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகம். திருத்தணியில் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள். ஏராளமான வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. மணிப்பூரில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பாஜக மேலிடம் ஆலோசனை. கூட்டணி கட்சியினரும் அதிருப்தியில் இருப்பதால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய வாய்ப்பு என தகவல். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் தை தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழ்நாட்டில் 38 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். மின்வாரிய தலைவராக ராதாகிருஷ்ணனும் உணவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாகுவும் நியமனம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல் AR டைரி உரிமையாளர் உள்பட 4 பேர் கைது. காவலில் எடுத்து விசாரிக்க CBI திட்டம். பரமக்குடியில் நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பேரில் அரசு கோயிலை ஆக்கிரமிக்க முயற்சி என புகார். கோயில் தனிநபருக்கு சொந்தமில்லை என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பணிகளில் தீவிரம் காட்டும் பாஜக. பிரதமரின் அமெரிக்க பயணத்திற்கு பின்னர் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல். சத்தீஸ்கரில் 31 நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படை. துப்பாக்கிச் சண்டையில் 2 வீரர்கள் வீரமரணம். அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிறார். மகா கும்பமேளாவில் கட்டுக்கடங்காமல் குவியும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. திடீர் மின்வெட்டால் இலங்கை முழுவதும் மக்கள் பாதிப்பு. மின் விநியோக மையத்தில் புகுந்த குரங்கால் மின்தடை என அமைச்சர் குமார ஜெயக்கொடி விளக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வென்றதுடன் தொடரையும் கைப்பற்றிய இந்தியா. ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்பியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. திருத்தணியில் ஒரே நேரத்தில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோயிலில் இன்று முகூர்த்த தினம் என்பதால் சுமார் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. இதில்
ஆந்திரா, கர்நாடகா, தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருமணத்தை பார்க்கவும் மற்றும் சாமி தரிசனம் செய்யவும் குவிந்துள்ளனர். இதனால் வாகனங்கள் அதிகரித்துள்ளது. வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய அடிப்படை வசதிகளை எதுவும் கோயில் நிர்வாகம் செய்து தரவில்லை என்று பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாததால் விழாவில் பங்கேற்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 2011 அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள். 3,72 அப்போது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள். ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆசியாவின் மிக பெரும் போர் விமான கண்காட்சி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. இதில் உலகின் மிக அதிநவீன விமானங்கள் முதல் முறையாக இடம்பெற்றுள்ளன. சுட்டெரிக்கும் சூரியனின் கிரகணங்களை ஒத்த அமைப்பில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் ஒளியை மிஞ்சும் வேகத்தில் சீறி பாய்ந்த காட்சிகள்தான் இவை. இது சின்ன சாம்பிள் தான். பெங்களூரில் இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறவுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய போர் விமான கண்காட்சிக்காக இந்திய விமானப்படை விமானங்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள பெங்களூரு வானில் வட்டமிட்டு பயிற்சி மேற்கொண்டன. பெங்களூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஏரோ ஷோ நடப்பாண்டில் மேலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதற்கு காரணம் இம்முறை 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த அதிநவீன போர் விமானங்கள் வந்திருப்பதுதான். பிரான்சிடம் வண்டியாய் கோடிகளை கொட்டி கொடுத்து நாம் வாங்கிய ரஃபேல் விமானங்கள் கூட 4வது அல்லது 4.5வது தலைமுறையைச் சேர்ந்தவைதான். ஆனால் ரஷ்யாவின் Su-57 மற்றும் அமெரிக்காவின் லைட்னிங் 2 ஆகிய உலகின் மிக நவீனமயமான 5ஆம் தலைமுறை விமானங்கள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. ரஷ்யாவின் Su-57 விமானத்தை அந்நாட்டு விமானி பெங்களூரில் ஒத்திகை பார்த்தார். அமெரிக்காவின் லைட்னிங் 2 விமானமும் சீறி பாய்வதற்காக கம்பீரமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இக்கண்காட்சியில் 150 நாடுகளைச் சேர்ந்த 900 விமானம், ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்கள் பங்கேற்று தங்களுடைய அதிநவீன தயாரிப்புகளை காட்சிப்படுத்த உள்ளன. இந்தியாவும் தேஜஸ் உள்ளிட்ட உள்நாட்டிலேயே தயாரான போர் விமானங்கள், ராணுவ ஹெலிகாப்டர்களை அணிவகுக்க ஏற்பாடு செய்துள்ளது. குறிப்பாக 5ஆம் தலைமுறை போர் விமான மாதிரியையும் இந்தியா காட்சிப்படுத்த உள்ளது.
இதனிடையே தொடக்க நாளான இன்று போர் விமானங்களின் சாகச நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இதை பார்வையிட வந்துள்ள இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா திவிவேதி தேசிய ராணுவ அகாடமியில் தன்னுடன் பயின்றவரான விமானப்படையின் தலைமை தளபதி AP சிங்குடன் ஒன்றாக தேஜஸ் விமானத்தில் பறந்தார். இந்திய வரலாற்றில் இரு தளபதிகளும் ஒன்றாக பறந்தது இதுவே முதல் முறை. ஆசியாவின் மாபெரும் விமான கண்காட்சியின் தொடக்க நிகழ்வில் பல்வேறு நாடுகளின் விமானங்கள் இன்று சீறிப்பாய இருப்பதை காண ஏராளமானோர் பெங்களூரில் திரண்டுள்ளனர்.